அண்ணா சொல்லுங்க. வணக்கம்ண்ணே. நான் மதுரையில இருந்து யாதவ தேசிய பிற தாய்நாடு பூமிராஜன் பேசுறேன். சரி நல்லா இருக்கீங்களா? சரி அண்ணா, நல்லா இருக்கிறேண்ணே, நல்லா இருக்கேன். வேலையில அப்படி போயிட்டு நல்லா இருக்கேண்ணே. இருக்கேன். நம்பர் சேவ் பண்ணாம விட்டேன். சரி, அது இன்னொரு நம்பருக்கு அடிச்சு உங்க நம்பர் அது தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. அப்படியா? ஆமாண்ணே. ரீசார்ஜ் முடிஞ்ச தெரியல, நான் பாக்கணும். சரிண்ணே சரிண்ணே ஓகே சரிண்ணே. ஓகே. வேலையில நான் அப்படி போயிட்டு உங்களுடைய இருக்கேன். நம்ம பதிவெல்லாம் ஜூலை பயங்கரமா பாத்துக்கிட்டு இருப்பேன். சரிண்ணே நல்ல சரிண்ணே ஒரு சரிண்ணே. முன்னேற்றம். உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு நீங்க ஒரு ஹெல்ப்லைன். கண்டிப்பாண்ணே. ஆனா நம்மனால இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஏதோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மனால ஒரு உதவி செய்வோம்ண்ணே, அவ்வளவுதான். நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா மக்களும் இங்க மக்கள் தானே. ஆமா ஆமா, என்ன கண்டிப்பா ஜாதி கண்டிப்பா. மதம் அது உருவாக்கி அது நம்ம பாட்டம் போட்ட உருவாக்கல, ஏதோ இடையில நம்மள சொல்லி ஆமா அரசியல்வாதி நம்ம செஞ்ச திருட்டுத்தனம் இது. அவங்க அந்த பணம் சம்பாதிக்கணும், அடுத்தவன சண்டையை தூண்டி விட்டு குழப்பம் நடத்தணும்ன்றக்கா உருவாக்கப்பட்டதான் ஜாதி. கண்டிப்பா கண்டிப்பா. தமிழ் மக்கள் ஆமா, நம்ம இலங்கைக்கு தமிழ் மக்களுக்காக பேசுறோம். இங்க ஒரு தமிழ் மக்கள் ஒன்று சேர்றது இல்லையே. கண்டிப்பாண்ணே கண்டிப்பா. இப்போ ஆனா இப்ப அவங்க முறியடிச்சாச்சுல்லண்ணே. இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு அவன் நம்ம சமுதாயம் தமிழ் சமுதாயம் இன்னைக்கு சேர விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க, ஆனா சேர்ந்தாச்சு. அதுல இருந்தா கொஞ்சம் இந்த திராவிடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் புரிதல் வந்துருச்சுன்னா அப்புறம் மாறிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு இத புரிய வைக்கணும் நம்ம, அதுதான் முக்கியம். கண்டிப்பாண்ணே கண்டிப்பா. இன்னைக்கு எங்களுக்கு என்ன கவலை இல்ல, நாம சப்போர்ட் பண்ணாம இருப்போம். இப்ப அண்ணன் இப்ப எல்லா பேரும் இன்னைக்கு நம்ம தமிழ் சமுதாயம் ஒண்ணு சேர்ந்ததுனாலதான் இன்னைக்கு அவங்கனால ஒண்ணும் செய்ய முடியாம திருமாவளவன் எடுத்துக்கிட்ட முயற்சிலாம் சாதாரண இல்ல, அதெல்லாம் பெருமைக்குரியது. அந்த சமூகத்துக்கு என்னதான் நீங்க வெளியில போய் செஞ்சாலும் உங்களுக்கும் உங்க சமூகத்துல கொஞ்சம் எதிர்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கெல்லாம் 90% பேரு என்னைய இழிவாத்தான் பேசுறாங்க. அது தேவையே இல்லைன்ற எனக்கு தமிழ் சமுதாயம் தான். வருஷம் முத்துராமலிங்க குருபூஜைக்கு போய் நந்தனத்துல மாலை போடுவேன். என்ன எவ்வளவு பேர் எதுக்குறான், நான் அதை பத்தி வருத்தப்படல. கண்டிப்பா. அப்ப தமிழ் சமூகம்னு பேசுறீங்க, அப்புறம் ஏன் ஒரு சமூகத்துல இருந்து இன்னொரு சமூகத்தை பேச விட மாட்டீங்க? குஜராத் ஓட்ட வந்தானே அடுத்த சமுதாயத்தை திட்டுறாரு. இல்லண்ணே, இப்ப பாஜகவுல இருந்தா ஜாதி தெரியல, திமுக அதிமுக இருந்தா ஜாதி தெரியல, தனியா தமிழ் சமுதாயம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும் ஜாதியா தெரியுது. கரெக்ட். அத நம்ம முறியடிக்கிறதுக்கு தானே. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நம்ம அந்த ஜூலை 11 நம்ம அங்க சென்னை எக்மோர்ல அழகுமுத்துக்கு குறுப்பு நம்ம பால்கோடா அன்னதானம் பண்றோம். ஆமாண்ணே அதான் சரி அண்ணன், நான் வரேங்க. சென்னையில தான் நம்மள ஆபீஸ் வச்சேன். நம்ம கிண்டியில தானே? ஆமா, அங்க எழும்பூர்ல தானே கிண்டி. கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். ஆமாண்ணே ஆட்கள் எல்லாரையும் அங்க கூட்டிட்டு வந்துருவேன். சரிண்ணே சரி. அதான் இந்த வட்டம் ஜூலை 11 ஆபீஸுமே இப்ப சென்னையில தானே ஓபன் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். பண்ணுங்க எல்லாம் நம்ம அப்பப்ப சேர்ந்துக்கலாம்ல இங்க. கண்டிப்பா. ஆர்ப்பாட்டம் இங்க இருந்தே பண்ணலாம்ல. ஆமாண்ணே, ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா கண்டிப்பா தரோம். கண்டிப்பாண்ணே கண்டிப்பா. எனக்கு நான் சங்கத்துக்கு சாதி சங்கம் பேர் தான் வச்சிருக்கேன் தவிர உண்மைண்ணே நான் வச்சிருக்கிறது சாதி சண்டை போடுறதுக்கு இல்ல. நம்ம எல்லா சமுதாயத்துக்கும் முன்னுக்கு உன்னுடைய திறமையை காட்டு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சங்கம் வச்சிருக்கேன். 100%. இப்ப நானும் 15 வருஷம் இருக்கிறேன்னா இது வரைக்கும் எந்த ஒரு சமூகத்துக்கு நம்ம எதிராக செயல்படக்கூடாதுன்னு நம்மளோட ஒண்ணுமே இல்லைன்னு. இன்னும் சொல்ல போனா பாருங்க, சென்னையில எவனாவது கீழே வந்துட்டானா சமுதாயம் பார்த்து தூக்கிட்டு இருக்கானா? அங்க பொதுவா இருக்கிற யாரு பாக்குறாங்களோ அவங்க தானே தூக்கி விடுவாங்க. ஊருக்குள்ள கூட எவனாவது கீழே வந்துட்டானா வேற சமுதாயம் பாத்துக்கிட்டா போகுது. கண்டிப்பானே போறான். அப்ப மட்டும் உனக்கு ஜாதி தெரியல, ஆனா ஒரு கிராமமா சேர்ந்துட்டு உனக்கு ஜாதி தேவைப்படுது. இப்ப ஓரளவுக்கு இன்னைக்கு நம்ம தேவேந்திர சமுதாயத்துல 99% இளைஞர்கள் ஓரளவுக்கு புரிதல வந்துட்டாங்க தமிழ் தேசிய பேசுறது. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா அந்த ஜாதியவே தொங்கிக்கிட்டு கிடக்குறாங்க தவிர அவங்க தமிழ் தேசியத்துக்கு வந்துருவாங்க. என்ன அந்த கொஞ்சம் முன்னாடி இருக்கவங்கள நம்ம மாத்த முடியாது, பின்னாடி இருக்கவங்க வந்துருவாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள் இப்ப நம்ம எல்லாம் ஆதரிக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, நீங்க போற பாதை தானே சரியான பாதை, நாங்க உங்க கூட தானே வர்றாங்க. ஆமா, உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறீங்க, அவனை படிக்க இதுதானே அவனுக்கு தேவை. ஆமா, என்ன வெட்டி கொடுக்கடான்னு சொல்லி தரல நீங்க. இல்ல அத சொல்லி கொடுத்தா நீ கோர்ட்டு கேஸ் உன் தாய் சட்டி முட்டி பாத்திரம் மண்டத்தை வித்து இது பண்ண நிம்மதி இல்லாத வாழ்க்கை இல்லன்னு. அது கண்டிப்பா. கல்வியை நீ படிச்சுட்டேன்னா கலெக்டர் ஆயிரலாம், ஒரு நீதிபதி ஆயிரலாம். தலைவர்களும் இந்த நீங்க பழைய சுதந்திர போராட்டத்துல பாருங்க, யாராவது சாதிக்காக போராடி இருக்காங்களா? ஒரு ஆள் கூட இல்ல. அழகு முத்த போன எடுத்துக்கங்க, இவரு நம்ம சுந்தரலிங்கனாரு, இன்னைக்கு இருக்கிற அத்தனை தலைவர்களுமே தியாகி மாணவர்கள் எடுத்துக்கங்க. அந்த பக்கம் வஉசியை விடவா ஒரு பெரிய தலைவர் வேணும்? அவர்லாம் சொந்த சொத்தை வித்து ஒரு இது பண்ணி ஆங்கிலனுக்கு இந்தியாவில எவனும் செய்யாத ஒரு விஷயம். ஆமா 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 ஆமா. அப்ப அப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஜாதிக்காக போராடினாங்களா? இன்னைக்கு எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க, இவங்க சும்மா ஏமாத்தி தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தவன் யாராவது போராடினாங்களா? அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுங்க என்ன ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்குமா அவங்க போராடி?
அவ்வளவுதான். ஆமா, எப்படா ஜாதி வந்துச்சு? திடீர்னு ஒன்ன கொண்டு வந்து உருவாக்கிக்கிட்டு ஜாதி ஜாதின்றாங்க. எல்லாம் இந்த அரசியல்வாதிங்க பண்ற அட்டகாசம். அண்ணே நம்ம வந்துண்ணே இன்னைக்கு இப்ப என் பசங்களை கேக்குறாங்களாப்பா, நீங்க பேசுறத பார்த்துட்டு என் கூட படிக்கிற பசங்களை கேக்குறாங்க, உங்க அப்பா ஒரு ஆள் தான் எந்த எல்லா ஜாதியும் சமம் பண்றாருன்ற. இதுதான் அப்ப அந்த இந்த ஆமா விதையத்தான் நம்ம விதைக்கணும். தான் ஆமா பிள்ளைகளை ஆமா மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறீங்கல்ல, ஆமா 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 ஆமா. இதுதான் வேணும். இதுதான் இப்ப அந்த இப்ப அந்த பசங்களுக்கு அந்த உணர்வு வந்துச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு அவன் போய் ஒரு 10 பேர்த்துட்டு சொல்லுவாள்ல. நிச்சயமா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஜாதியே பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு கண்டிப்பா நல்லா கண்டிப்பா. தெரியும். என் ஆமா வீட்டுல ஆமா எத்தனையோ பிள்ளைங்க டெய்லி வந்து போறாங்க, குழந்தைங்க வராங்க போறாங்க, ஆமா 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 இளைஞர்கள் ஆமா வராங்க, என் பொண்ணோட படிச்சவங்க வராங்க, பையனோட ஆமா ஆமா படிச்சவங்க ஆமா. வராங்க. கண்டிப்பா என் வீட்டு கண்டிப்பா. தெருவுல பசங்க சின்ன பசங்க விளையாடுற வீடியோவே பாத்துட்டு போயிருங்க. என் முன்னாடி உண்மை உண்மை. மத்தவெல்லாம் திட்டுவான், ஏன்டா விளையாடுறானு, நீ விளையாடுற நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற வேணாம். ஆமா ஆமா அங்க அந்த எங்க அளவுக்கு. ஜாதி இருக்கு? நானா ஒரு கல்யாணத்துக்கு இப்ப நான் தேவேந்திரோட சமுதாயத்துல கல்யாணத்துல போய் நின்றவனே அங்க வந்து 100 பேர் வந்தானே அடுத்து எங்க காது குத்துக்கு வந்துருங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க கூப்பிடுறாங்கன்னா அப்ப என் மேல உள்ள பாடுசா அந்த பட்டுதான். நியாயமா நடந்துக்கிறீர்களாங்க. ஆமா உணர்வு ஆமா இருக்குது. இவர் வந்து தமிழ் சமுதாயத்தை மதிக்கிறாரியா, அவருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கின்ற எண்ணம் எனக்கும் வரும்ல. எல்லாத்துக்குமே அதானே உண்மை உண்மை உண்மை. அப்ப ஏன்னா நம்ம நம்ம வந்து ஒண்ணு சேர்ந்துடும்ல. இப்ப நம்ம அம்மா திமுக கார மாதிரி அதிமுக கார மாதிரி போலியா அந்த தேர்தல் நேரத்துல மட்டும் தூக்கி பிடிக்க கூடாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அவன் பிழைப்புக்காக அவன் நடத்திட்டு போறான். ஆனா எங்களை கீழே நிறுத்தி நீ முன்ன வராத, நாங்க தான் முன்ன. ஆமா தமிழர்களுக்கு அப்புறம் தான் அவங்க வர முடியும். ஆமா கண்டிப்பா. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, உனக்கு ஆதரவுக்கு நீ காசு செலவு பண்ற. ஆனா எங்களுக்கு தானடா முக்கியத்துவம். ஆமா ஆமா ஆமா. தமிழ் சமூகம் இப்ப வேற மாநிலத்துக்கு கர்நாடகத்துக்கு போங்க, அவன் அந்த கர்நாடக மாநில மொழி பேசுறவனுக்கு தானே முன்னுரிமை கொடுக்குறான் ஏன்னா அரசு. ஒரே ஒரு கமலஹாசங்க தமிழ் மொழியில இருந்து வந்ததுதான் கன்னட மொழின்னு சொன்னதுக்கே இவ்வளவு எதிர்ப்பு, அதுக்கு நீதிபதியே மன்னிப்பு கேளுன்ற அளவுக்கு அங்க இருக்கிறாங்க கட்டுக்கோப்பா. ஒரு தமிழ்நாட்டுல நான் தான் தமிழ்ன்றா, நம்ம தான் திராவிடன்றா, அவன் தான் வந்தவன் போனவன் என்னன்னு சொல்றாங்க, நம்ம எல்லாம் கேட்க முடியல. கேட்க முடியல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா சரி இது பண்ணுங்க. ஆனா நான் சென்னைக்கு வந்துட்டு அண்ணன் நேரம் சந்திக்கிறேன். இப்ப வடபழனியில தான் நம்ம ஆபீஸ் ஆனே. ஆமா நம்ம வடபழனியில தான் நம்ம ஆபீஸ். வீடு வந்து நம்ம ஜாபர்கான்பேட்ல இருக்கு. ஓ நீங்க சரி கூப்பிடுங்க, நான் அந்த நம்பரை சேவ் பண்ணி. சரி ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி.